பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிறந்த வீடு. இந்த பிறந்த வீடு, அந்த பிறந்த வீட்டில் அந்த பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் இதை சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் நம்ம பிறந்த வீட்டில் இருப்போம், அதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு வீட்டுக்கு வாழ போயிடுவோம். அப்போ பிறந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கறணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பெண்களும் இதை அவசியம் நம்ம கவனிக்கணும். பெண்களுடைய பெற்றோரின் வீட்டிற்கு பிறந்த வீடு என்று கூறப்படும். திருமணம் முடியும் வரை பெண்கள் பெற்றோரின் வீட்டிலேயே வளர்ந்து வருவார்கள். இங்கே அவர்களுக்கு செல்லமும் அன்பும் கிடைக்கும். எனவே ஒவ்வொரு பிள்ளையும் தமது தாய் தந்தைக்கு மரியாதையும் பணிவிடையும் செய்வதுடன் அவர்களுக்கு வழிபட்டும் நடக்க வேண்டும். இந்த அன்பையும் அந்த கண்ணியத்தையும் அந்த பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா தாய் தந்தையுடைய அன்புங்கிறது விலை மதிக்க முடியாதது. நமக்கு என்னதான் வேற ஒரு வீட்டுக்கு போனாலும் கூட நம்ம அங்கே எவ்வளோ அன்பு காட்டினாலும் இந்த தாய் என் தந்தை இவங்களுடைய அந்த உண்மையான ஒரு அன்பு நமக்கு போகிற இடத்துல எங்கேயும் கிடைக்காது. குறிப்பாக பெண் பிள்ளைகள் தமது தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதை பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். ஏனெனில் அவர்கள் தாய் வீட்டில் சில நாட்கள் விருந்தினராகவே இருப்பார்கள். பருவம் அடைந்த பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். பிறகு அவர்கள் புகுந்த வீட்டிற்கு சென்று வாழ தொடங்கி விடுவார்கள். இந்த அன்பு மரியாதைங்கிறத நம்ம பெற்றோர்கள் கொடுக்கறத தவறாக பயன்படுத்திக்க கூடாது. அவங்கள ரொம்ப மரியாதை இல்லாத ஒற்றை வார்த்தையில் நீ போ வான்னு பேசுறது, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறது, பைத்தியம், அந்த மாதிரி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறோம், எங்கள் அம்மாவை தானே நான் எப்படின்னா, அப்படி இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. தாயை மிகவும் மதிக்கணும். தாயுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்குது, தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது அப்படின்ற ஹதீஸுகள்லாம் இருக்கும்போது நம்ம தாயை ரொம்ப மட்டமான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய அன்பை நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது. தமது பெற்றோருக்கு வழிபட்டும் பணிவிடை செய்தும் வாழக்கூடிய பெண் பிள்ளைகள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆம், சில பெண் பிள்ளைகள் தமது பெற்றோர் தமக்கு கொடுக்கும் செல்வத்தையும் பாசத்தையும் தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். மேலும் அவர்களுக்கு மாறு செய்யவும் துணிந்து விடுகின்றனர். விதவிதமான பொருட்களை அவர்களிடம் கேட்டு தொந்தரவு செய்கின்றனர். பாவம் ஏழை பெற்றோர் சில நேரங்களில் பிள்ளைகள் கேட்பதை வாங்கித்தர இயலாமலும் ஆகிவிடுகிறார்கள். அதற்காக அப்பெண் பிள்ளை அவர்களுக்கு மாறு செய்யவும் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் கோபப்படவும் முகத்தை சுளைக்கவும் ஆரம்பித்து விடுகிறார். மேலும் தமது சிறிய சகோதர சகோதரிகளையும் அடிக்கவும் திட்டவும் ஆரம்பித்து விடுகின்றனர். இந்த அனைத்து செயல்களும் பெற்றோருக்கு கவலையையும் சிரமத்தையும் உண்டாக்கிவிடும். மேலும் இந்த செயல்களினால் அல்லாஹுவும் வெறுப்படைகின்றான். எனவே ஒவ்வொரு பெண் பிள்ளையும் தமது தாய் தந்தையை பாக்கியமாக கருத வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அவர்களுக்கு நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஹதீஸை கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹுமா ஜன்னத்துக வ நாருக்க. பெற்றோர்கள் அந்த இருவரும் தான் உங்களின் சொர்க்கம் இன்னும் நரகம். அவங்கள சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு அவங்களுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்னா அவங்க தான் உங்களுக்கு சொர்க்கம். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்கள வெறுப்படைய செய்து அவங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறதுனால நரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தால், அவர்களுக்கு பணிவிடை செய்தால், அவர்களை திருப்தியுட செய்தால் நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு மாறாக அவர்களுக்கு மாறு செய்தால், நோவினை கொடுத்தால், அவர்களை அதிருப்தியுறச் செய்தால், அவர்களின் மனதை புண்படுத்தினால் நீங்கள் நரகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நவுதுபில்லா. ஆகவே இவ்விடத்தில் தாய் தந்தை பற்றிய சில உபதேசங்களை கூறப்படுகின்றன. அவற்றின்படி அமல் செய்வதால் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் உண்டாகும். பெற்றோருக்கு நன்கு பணிவிடை செய்யுங்கள். அவர்களுக்கு ஒருபோதும் சிரமம் கொடுக்காதீர்கள். அவர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கோங்க. ஏன்னா அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். மாதிரி எச்சரிக்கை பற்றி சொல்லும்போது நவுதுபில்லா சொல்லிக்கோங்க. அவர்களுடைய விருப்பப்படி உரிய நேரத்தில் உணவை பரிமாறுங்கள். அவர்கள் சொல்வதை மனதார கேட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது வேலையில் இருந்தால் அவர்களை தொந்தரவு செய்வது கூடாது. மேலும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன உணவுகளை மருந்துகளை அருந்துவார்களோ அவற்றை உரிய நேரத்தில் கொண்டு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான பணிவிடைகளை செய்து நம்ம நன்மைகளை அடைஞ்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். ஒரே விஷயத்தை அவர்களிடம் சொல்லக்கூடாது, அடிக்கடி சொல்லக்கூடாது. அவர்களுக்கு ஆடைகளை சீராக அடுக்கி வையுங்கள். அவர்கள் ஆடைகளை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டால் உடனே கொண்டு கொடுக்க வேண்டும்.
தண்ணீர், சோப்பு, துண்டு முதலியவற்றை தயார்படுத்தி கொடுப்பதோடு அவர்களது இடங்களை, படுக்கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. எப்போ எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்களுடைய தள்ளாத வயது வரும்போது, அவர்களுடைய உடல் தளர்ந்து போகும்போது, தன்னுடைய வேலையை தானே செய்ய சக்தி இல்லாத போது தான் இதெல்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் அவங்கள கடிந்து கொள்ளாமல் இதை மனதார செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அவர்களிடம் ஒருபோதும் இறுகிய மனதுடன் நடந்து கொள்ளக்கூடாது. எப்போதாவது அவர்கள் கோபப்பட்டாலோ அல்லது வெறுப்படைந்தாலோ முறைத்து பார்க்காதீர்கள். முகத்தை சுளிக்காதீர்கள். பதிலுக்கு பதில் பேசாதீர்கள். மாறாக மிருதுவாகவும் நளினமாகவும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்களை வளர்ப்பதிலும் ஆளாக்குவதிலும் அவர்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை சதாவும் நினைவில் வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்படி உங்களுடைய தாய் தந்தை இறந்துவிட்டால் உங்களுடைய சிற்றன்னையை சொந்த தாய்க்கு செய்யும் பணிவிடையை போன்று செய்ய வேண்டும். ஏனெனில் அவர்களும் உங்களது தாயை போன்றதான். ஒருவேளை நமக்கு தாய் இல்லை, நம்முடைய தந்தைக்கு வேறு ஒரு மனைவி அவங்க நமக்கு சிற்றன்னையாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், முன்ன பின்ன சில விஷயங்கள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் நாம் அவங்களுக்கும் பணிவிடை செய்ய சொல்லிதான் இஸ்லாம் சொல்லுது. உங்களுக்கு அண்ணன் அக்கா இருப்பேன், பெற்றோர்களுக்கு செய்யும் மரியாதையை போன்று அவர்களுக்கும் செய்ய வேண்டும். தாய் தந்தைக்கு பிறகு அண்ணன் அக்கா அவங்க தான். அவங்களையும் நம்ம கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கும் உபகாரம் செய்யணும். அவ்வாறே தங்கை தம்பி இருப்பின் சிறியவர்களுடன் இரக்கத்துடனும் பாசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிறியவர்கள் அவங்க ஏதாவது விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா நாம் சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் நாம் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க இருந்தால் அவங்களுக்கு உடலாலையோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அனைத்து மாணவிகளும் ஏதாவது ஹதீஸ் கிதாபில் இருந்து பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் கிடைக்கும் நன்மைகளையும் படித்தறிய வேண்டும். அவ்வாறே பெற்றோரும் தமது பிள்ளைகளுக்கு ஹதீஸின் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து காட்ட வேண்டும். உங்களுடைய வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்தாக்க நிச்சயமாக அவங்களுக்கு பெற்றோருடைய சிறப்புகள் என்னன்றதை அடிக்கடி அவங்களுக்கு நாம் படித்து சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அப்பிள்ளைகள் அவர்களின் கண் குளிர்ச்சியாகவும் நிரந்தர தர்மமாகவும் ஆகிவிடுவார்கள் இன்ஷா அல்லாஹ்.